நம்ம விஜய் என்ன சொன்னது அப்போ புரியலைங்க, இப்போ புரியுது. இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. இவங்க 2 பேருக்கு இடையே என்ன போட்டி அப்படின்னா, யார் அதிகமா ஊழல் பண்ற அப்படின்றதாங்க போட்டியே. ஏன் அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊழல் பண்ண ஆரம்பிச்சாங்க. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் அவர்களுடைய மெகா ஹிட் படமான புலி படத்துல அவருடைய வருமானத்துல 15 கோடி ரூபாவை கணக்குல காமிக்காம ஏமாத்தி இருக்கிறாருங்க விஜய் அவர்கள். அதுக்காக 1.5 கோடி ரூபாய் அபராதமும் போட்டிருக்கிறாங்க. இதை எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்காங்க. அந்த கேஸை இன்னைக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்படின்னா அந்த 1.5 கோடி பெனால்டி போட்டது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? 15 கோடி ரூபாய் ஏமாத்தினதும், அதாவது கணக்குல காமிக்காம ஏமாத்தினதும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிருக்குங்க. பாத்துக்கோங்க, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வருமானத்திலேயே ஊழல் பண்ணக்கூடியவர் ஆட்சிக்கு வந்தா இவர் என்னெல்லாம் பண்ண போறாரு. இனி நாங்களும் சொல்றோங்க, தமிழ்நாட்டுல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. யார் அதிகமா ஊழல் பண்றாங்க அப்படின்றதுல